the Long Street, played by James Francesca. I said, empty your mind. Be formless, shapeless, like water. Now you put water into a cup, it becomes the cup. You put water into a bottle, it becomes the bottle. You put it in a teapot, it becomes the teapot. Now water can flow or it can crash. Be water, my friend. இந்த உலகம் ரெண்டா பிரிஞ்சிருக்கும் போது கல்ச்சரால ஒரு மனுஷன் அதுக்கு பாதை மாதிரி இருந்தான். அவரோட பேர் தான் ப்ரூஸ்லி. வெறும் மார்ஷியல் ஆர்ட்டாக பார்க்காம அதை ஃபிலாசபியாக பார்த்த ஒரே மனுஷன்தான் ப்ரூஸ்லி. இந்த ப்ரூஸ்லியை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். ஐ எம் சாய் பிரசாத் அண்ட் திஸ் இஸ் யுவர் வாண்டட் சேனல். 1940 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ப்ரூஸ்லி பிறக்கிறார். 1940 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ப்ரூஸ்லி பிறந்து ஹாங்காங்கோட க்ரௌடட் ஸ்ட்ரீட்ஸில் ப்ரூஸ்லி வளரப்படுறாரு. ஒரு சைல்டு ஆக்டராகவும் ரெஸ்ட்லெஸ் வாரியராகவும் ஒரு சீக்கர் ஆஃப் ட்ரூத்தாகவும் வளரப்படுறாரு ப்ரூஸ்லி. ஒரு டீனேஜராக ப்ரூஸ்லி ஹிப்மேன் கிட்ட, த லெஜெண்டரி ஹிப்மேன், அவர்கிட்ட போயிட்டு விங் சூன் ஸ்டைலை மாஸ்டர் பண்ண கற்றுக்கிறாரு. ஆனால் ப்ரூஸ்லி ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு பிறக்கல, அதை உடைக்க தான் பிறந்திருக்கு. ஹாங்காங்கில் அவரோட ஸ்கூலில் ஃபைட்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ரொம்ப நிறைய பசங்களை அடித்து நிறையா கெட்ட பேரை வாங்கிக்கிறார் அந்த ஸ்கூலில். அந்த கெட்ட பேர்னால அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரூஸ்லியை யூஎஸ்ஏக்கு அமுச்சு விட்ருவாங்க. அங்கே யூஎஸ்ஏல யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஃபிலாசபி படிக்கிறாரு ப்ரூஸ்லி. அவரோட ஃபிஸ்ட்டு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட மைண்டும் ஷார்ப்பாகுது. அவர் வரும் மார்ஷல் ஆர்ட்ஸை மட்டும் கற்றுக்கலாங்க, அதை அப்படியே ரீடிஃபைன் பண்ண ப்ரூஸ்லி. ஜீட் கூண்டோ அதை அவர் தான் உருவாக்குனார். அ ஃபிலாசபி ஆஃப் ஃப்ரீடம், அ ஃபிலாசபி ஆஃப் பவர், அ ஃபிலாசபி ஆஃப் டிசிப்ளின். ஹாலிவுட்டு அவர் நடித்த திரைப்படமான த க்ரீன் ஹார்னட் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அவரோட லைட்னிங் ஸ்பீடை பார்த்து, அவரோட லைட்டிங் பஞ்ச், லைட்னிங் கிக், அதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. இந்த உலகமே அவர் பிக் ஸ்க்ரீனில் வரும்போது தான் மிரண்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் நடித்த படமான பிக் பாஸ், அடுத்தது என்டர் த ட்ராகன். இந்த என்டர் த ட்ராகன்ற படம் தான் அவர் வேர்ல்டு பாப்புலர் ஸ்டாராக மாற்றுச்சு. அவர் வெறும் நடிக்க மட்டும் செய்யலாங்க, அவர் ஹிஸ்ட்ரியே உருவாக்குனார். இந்த உலகத்தில் ஒரு கால் குட்டியாக இருந்து இன்னொரு கால் பெருசாக இருந்தோம் அவர் கிக்கிங்லாம் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்கிற ஒரே மனுஷன் ப்ரூஸ்லி தான். திடீர்னு அவரோட 32 வயசில் 1973 ப்ரூஸ்லி இறந்து போயிடுறார். அது எல்லாருக்குமே ஒரு மாதிரி புதிராக தான் இருந்தது. அவர் எப்படி இறந்து போனாருன்னே யாருக்குமே தெரில. அது இன்னுமே மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. பட் ரிமெம்பர் திஸ் கைஸ், லெஜண்ட்ஸ் நெவர் டை. அவர் ஒரு மார்ஷியல் லெஜண்ட். அவரோட பாடி இறந்தாலும் அவரோட ட்ரெடிஷன் எப்போவுமே இறந்து போக. இப்படிப்பட்ட ஒரு லெஜண்டை பற்றி பேசுனனால எனக்கு உங்களால் முடிஞ்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி விட்ருங்க மக்களே. அதே சமயம் கமெண்ட்ஸில் நான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பற்றி பார்ட் 2 கேட்டேன், அதுக்கு ஒருத்தர் போட்டிருந்தார். அதனால் நாளைக்கு அந்த வீடியோ வந்துடும். ஸோ டாட்டா, பாய் பாய்.